எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து சிபிஐ கூப்பிட்டாங்க. தளபதி போயிட்டு வந்துட்டார். எனக்கு ஒரு டவுட்டுங்க. அந்த 10 மீடியா எல்லாருக்குமே நான் கேட்குறேன், சிபிஐ விசாரணையில் அங்கே கேட்குற கொஸ்டின்லாம் உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லை அங்கே தளபதி வந்து அங்கே சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸோ இல்லை அவங்க தளபதி பேசுனது எல்லாமேவும் மீடியாவுக்கு எல்லாருக்குமே யார் அவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அது எவ்வளோ ஒரு சீக்ரெட்டாக என்ன யார் குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னாங்களா? எதுக்குங்க இப்படி பொய்யான வதந்தியெல்லாம் அப்படி பரப்புறீங்க? ஸோ கைது பண்ண வரப்போகிறாங்கன்னு போகிறீங்க, பாலிமர் நியூஸில் ஒரு வதந்தியை கிளப்புறீங்க. அதுக்கப்புறம் சன் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை கூட வந்து எங்கள் தளபதி ஃபோட்டோவை அப்படியே ஒரு மாதிரியை சித்தரித்து போடுறீங்க. சரிங்களா? சில பேர் கேவலமாக இருக்கவங்க கூட ஒட்டு போட்டு என்னென்னத்தோ ஒட்ட வச்சு கூட அழகாக வச்சுருக்கீங்க. எங்கள் தளபதி அப்படி எவ்வளோ தூரம் டவுன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரி கேவலப்படுத்தி பரப்புறீங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி இந்த காட்டுறேன் நியூஸில் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியில் இப்படி இல்லாமங்க நியூஸ் என்னங்க மீடியா எப்படி இருக்கீங்க? மீடியானா என்ன தெரியுமாங்க? ஜனங்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் பாலமாக இருக்கணுங்க. அரசாங்கத்துக்கு வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஆட்சியாளர்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க மக்களுக்கு சொல்லணும். மக்களுக்கு எவ்வளவு எந்தெந்த விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, குழந்தைங்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, பணியாளர்களுக்கு இவங்கெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அரசிட்ட போய் சொல்கிறது. இதுதாங்க மீடியா. சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துக்கு அப்புறம் 4வது தூணுங்க பத்திரிகை சுதந்திரம்ன்றது. நீங்கள் என்ன 4வது தூண் மாதிரியே நடந்துக்கிறீங்க? இப்படி ஒரு ஃபேக்கான நியூஸ் ஒரு அந்த அப்போ வந்து முன்னாடி 1857க்கு முன்னாடி நம்மளை ஆட்சி அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா பிரிட்டிஷ்காரங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து மன்னர் ஆட்சி நடக்கிற போது ஒவ்வொரு பிரச்சனை வரும். சரிங்களா? அப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு அங்கே தெரியாது, அங்கே இருக்கவங்களுக்கு எங்களுக்கு நியூஸ் தெரியவே தெரியாது. ஏன்னா அப்போ படித்தவங்க இல்லை, அவ்வளோ மீடியா எதுவுமே கிடையாது. இப்போ 4வது தூண் இந்த மீடியா. நீங்கள் மக்களுக்காகத்தாங்க இருக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கரூரில் என்ன நடந்துச்சு தெரியும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கண் முன்னாடி இருந்த அநியாயத்தை உங்களால் குரல் கொடுக்க முடியல, பயந்து எல்லாருமே கூனி குறுகி நடுங்கி போயிருக்கீங்க. சிபிஐ விசாரணையில் தளபதியை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா நீங்கள் என்னங்க பண்ணணும்? எதுக்குங்க இப்படி ஃபேக்காக நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? உங்களை அப்போ இந்த மீடியாவை நான்லாம் முன்னாடி நாங்களாம் சின்ன வயசில் நியூஸில் போட்டதோ எல்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஓடி பார்ப்போம். இப்போ நான் நியூஸில் போட்டாலே இந்த நியூஸில் ஃபேக் அதாவது போட்டுட்ருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து வாளை விட மிக கூர்மையான சக்தி பேனாவில்தாங்க இருக்குது. வெட்டுனா கூட வந்து அதில் அவ்வளோ சக்தி இல்லைங்க. பத்திரிகை தொழில் மீடியாவில் அவ்வளோ இருக்குது. நியாயத்து பக்கம் நில்லுங்க. அப்படி உங்களை மிரட்டுறாங்களா? அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கழுத்தில் கத்தியை வச்சு அறுத்துருவாங்க, ஒரு ஆளை கொல்லுவாங்க, 100 பேரை கொல்லுவாங்க. எதிர்த்தோம்டா ஏங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது? தளபதிக்காக வந்து நண்பர்களை ஒன்று கேட்டுக்கோங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் நான் பார்க்குறம்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது மக்கள்கிட்ட இப்போ கேள்வியாக வந்துருச்சு. சரிங்களா? 4வது தூணாக இருங்க. நீங்கள் நண்பர்களே, டிவிக்கு தொண்டர்களே, நம்ம எல்லோரும் தளபதியை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா அஸ்ட்ராலஜி நானும் படிச்சிருக்கேன். சரிங்களா? அதில் தளபதி கையை இப்படி எப்போ ஆட்டுற போது கையசைக்கும் போது நான் பார்ப்பேன். தளபதியை யாருனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக தளபதிக்கு ஆயுசு கிட்டத்தட்ட 90க்கு மேலே இருக்குது. சரிங்களா? எவைனாலே பிடுங்க கூட முடியாது. அது மட்டும் இல்லை, எல்லா பிரபஞ்சமும் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே உச்சத்தில் இருக்குது. தளபதி அப்படி திரும்பி பார்த்தா போதும், அந்த இடமே அவ்வளோதான் வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு இந்த பிரபஞ்சமே தளபதி கூட இருக்கும்போது இவங்க பண்ணுற ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சு மனசு கஷ்டப்படாமல் ஸ்ட்ராங்காக இருங்க. தளபதியை அனுப்பிச்சி விட்டதே கடவுள்தே. தளபதி கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. கையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லா இது அஸ்ட்ராலஜி படிச்சுக்க எல்லாருக்குமே தளபதி பவர் என்ன தெரியும், வெளியே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதெல்லாம் தெரிச்சு ஓடுங்க, பார்த்துக்கங்க. அதை விடுங்க, அந்த சாப்டர் இருக்கும். பயப்படாமல் இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், நல்லது நடக்கும். சில பேர் என்ன சொன்னீங்க, தொடர் நடுங்கியா? அவருடைய பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மாட்டார், அவர் தொடர் நடுங்கி. யார்? தளபதி தொடர் நடுங்கிட்டு அப்படியே நடுங்கி போய் எங்கள் அண்ணனுக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்கி போய் வீட்டுக்குள்ளேயே தான் நான் உட்காந்துருக்காரு. உங்களெல்லாம் நடுங்க வச்சுருக்காரு இந்த 2 வருஷத்துக்குள்ள. நடுங்க வச்சு என்ன பேசணும்னு தெரியாமல் உளறிக்கிட்டு கிடக்குறீங்க. தொடர் நடுங்கி உங்கள் தொடரில் அப்படி ஸ்ட்ராங்காக ஸ்டம்பராக இருக்காக்கும். பேசுகிறம்போது ஐவிசாமல் போய் அள்ளி விட்டுருவாங்க போல. இவன் மான மரியாதை பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு பத்திரிகை துறையில் இருக்கவங்களாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள்.